கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த கேன்சர் வியாதியை சுகமாக்குவது கஷ்டம். மருந்தாலேயோ டாக்டர்னாலேயோ எத்தனையோ பேர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த கேன்சர் வியாதியால். அப்ப இந்த கேன்சர் வியாதியை கூட எங்களுடைய ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. அப்ப அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப நீங்க இன்றைக்கு அநேகர் இந்த கேன்சர் வியாதியால் மரண படுக்கையில் கூட இருப்பார்கள் நிறைய பேர். அப்ப அவர்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாமல், தேவனை துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமலும் இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறார். அப்ப நிச்சயமாக நீங்க அந்த வியாதியிலிருந்து நீங்கள் சுகமாக்குவீர்கள். அப்ப நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த எசேக்கியா அவன் ராஜா, சரியா? அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தான். வியாதிப்பட்டு அவன் மரணப்படுக்கையிலே இருந்தான். அப்ப அந்த டைம்ல எங்களுடைய கர்த்தர் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. நீ மரித்து விடுவாய் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரமே அழுகிறான். இந்த எசேக்கியா ராஜா அழுகிறார். அப்ப நான் ஆண்டவரை நல்லதுதானே செஞ்சேன், நான் தீயதும் செய்யலையே, உங்களோட கண்களுக்கு நல்லதை தானே நான் செய்திருக்கிறேன், உண்மை உத்தமமாக இருந்தேனே என்று சொல்லி அவன் விண்ணப்பம் வைத்து அழுகிறான். அப்ப அதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமில்லாம அவனுக்கு அவனுடைய அந்த வியாதியை சுகமாக்கி 15 வருடம், அவனுடைய வயதிலே 15 வருட வயதை கூட்டி அவனை சுகமாக்கி இருக்கிறார். அப்ப நிச்சயமாக அந்த எசேக்கியா ராஜாவை சுகமாக்கி அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுடைய வியாதிகள் அனைத்துமே நீங்க போகுது. அவர் வாக்கு தந்திருக்கிறார், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தந்திருக்கிறார். நீங்க நிச்சயமாக உங்களுடைய வியாதிகள் அனைத்துமே சுகமாகி நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல போகிறீர்கள். அவரை நீங்கள் தரிசிக்க போகிறீர்கள். அவரை நீங்க மேன்மைப்படுத்த போகிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் வாக்கு தந்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாக உங்களுடைய அந்த பொல்லாத அந்த கேன்சர் வியாதி இன்றோடு சுகமடைய போகிறது. நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.